ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் 505 முட்டைக்கான ஷட்டர் மிஷின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் 1425 காடு முட்டையாக வைக்கக்கூடிய மிஷின்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மாடல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ஸ் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோரில் ப்ளைவுட் மாடல் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐலம் ஷீட்டு, ஸோ ஃப்ரேம் பாடி அந்த மாதிரி இதுவில் மெக்கானிசமில் போயிட்டோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காம்பினேஷன் வந்து ஸோ 2 டைப்லேயுமே பண்ணலாம். அதாவது ப்ளைவுட்லேயும் பண்ணலாம், ஐலம் ஷீட்லேயும் பண்ணலாம். ஸோ பட்ஜெட் வந்து யாருக்கு வந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஷின்ஸை வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இந்த மாடல்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓல்டு டைப் ப்ளைவுட் மாடல் மிஷின்ஸுக்கும் இப்போ பண்ணியிருக்கக்கூடிய ப்ளைவுட் டைப் மாடல் மிஷின்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து லுக் வைஸில் முதல் கொண்டு நம்ம சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட ஹைட் வந்து 4 அடி வந்து கரெக்டாக வரா மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மிஷின் ஹைட் வந்து 4 அடி வந்துடும். உள்ளே இருக்கக்கூடிய டெப்த் வந்து 2 அடி வந்துடும். லென்த் வந்து 3 அடி இருக்கா மாதிரி நம்ம லென்த் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டோர் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மாடலெல்லாம் டோர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு பிளைனாக வந்து ஓப்பனாகவே இருக்கும். ஸோ எட்ஜஸ் வந்து நம்ம எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம். அதுக்கு அடுத்து வந்து டோருக்கு வந்து நம்ம பெயிண்டில் வந்து பட்டி பார்க்குற மாதிரி பண்ணியிருப்போம். பட் இந்த டைம் என்ன பண்ணி டோருக்கு வந்து பீடிங்ஸ் கொடுத்துருக்கோம். அலுமினியம்லேயே வந்து பீடிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். லுக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து இப்போ பழைய மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சைடில் ஏறி கீழே வந்து சைடில் வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்னென்னா நம்ம பீடிங் கொடுத்துருக்கோம். ஸோ 2 இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைப்பில் வந்து மிஷினில் வந்து ஃப்ரண்ட் லுக்கில் வந்து பீடிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பீடிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழேயும் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி டோரில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கோம். கண்ட்ரோலர் யூனிட் வந்து செப்பரேட்டாக வரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோலர் யூனிட் வந்து சைஸ் வைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கண்ட்ரோல் யூனிட்லாம் சைஸில் வந்து ரொம்ப பெருசாகவும் ஸோ லுக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக தெரியும் உங்களுக்கு. பட் இப்போ வர்றது மினிமைஸ் பண்ணிட்டோம். ஸோ மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சைஸோட இது வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து காம்பேக்டாக சைஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த டைப் ப்ளைவுட் டைப் மாடலில். அதே மாதிரி ப்ரீவியஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து அலுமினியம் ஷீட் வந்து கொடுத்துருப்போம், அவுட்டரில் வந்து மைக்கா வந்து பேஸ்ட் பண்ணியிருப்போம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அலுமினியம் ஷீட் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ கட் பண்ணிவிட்டு அவுட்டர்லேயும் மைக்கா, இன்னர்லேயும் நம்ம வந்து மைக்கா வந்து பேஸ்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அலுமினியம் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பட்ஜெட் வைஸில் வந்து அலுமினியம் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமாக ஆகுது. ஸோ பட்ஜெட்டு அந்த பட்ஜெட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அலுமினியமை கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம மைக்கா ஷீட்டே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டோரில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வந்து ப்ரீவியஸ் மாடல் வந்து ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 2 கிளாஸ் வந்து வரா மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். இப்போ இருக்கிறது வந்து நம்ம கரெக்டாக 4 ஃபீட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால ஸோ சென்டர் மென்ஷன் பண்ணி நம்ம வந்து ஒரே ஒரு கிளாஸ் வந்து நம்ம மிரர் வந்து விசிபிள் பார்க்குற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் இப்போதைக்கு ஃப்ரண்ட் லுக்கில் வந்து நம்ம இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கண்ட்ரோலர் வெர்ஷன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் வெர்ஷன் வந்து நம்ம லிலிடெக் பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லிலிடெக் பிராண்ட் 3.1 வந்து நம்ம லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்த கண்ட்ரோலர் எல்லாமே வெர்ஷன் வந்து 3.1 வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டைம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்டட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5.1A வெர்ஷன் வந்து நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கண்ட்ரோலர் இது வெர்ஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வெர்ஷன் டிஃப்ரென்ஸ்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு, சென்சார் கேபிள்ஸ் வந்து உங்களால் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி சென்சார் கேபிள் வந்து ஸோ அந்த ஹியூமிடிட்டி சென்சார் அந்த கம்பெனி அந்த கண்ட்ரோலர் ஒரு சென்சார் கேபிள் போட்டால் தான் ஒர்க் ஆகுன்ற மாதிரி இல்லாமல் ஸோ அதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் சென்சார் கேபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஹியூமிடிட்டிக்கு வரும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து எந்த டைப் வேணாலும் நம்ம வந்து சென்சார் கேபிள் வந்து யூஸ் பண்ணி கேலிப்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஹியூமிடிட்டியோட இது வந்து அக்யூரேசி பண்ணுறதுக்காக நம்ம கண்ட்ரோலரில் வந்து அப்டேஷன்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 5.1A வந்து வெர்ஷன் வந்து நம்ம கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி ப்ரோக்ராம் ஃபியூச்சர் வைஸ் டெம்பரேச்சர் ஆட்டோ கட் ஆஃப் ஆகுறது, ஹியூமிடிட்டி ஆட்டோ கட் ஆஃப் ஆகுறது, மோட்ரு வந்து ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் ஆகுறது, அது முதல் கொண்டு டெம்பரேச்சர் அதிகமானாலோ இல்லை ஹியூமிடிட்டி அதிகமானாலோ ஆட்டோமேட்டிக் எக்ஸாஸ்டிங் ஃபங்க்ஷன் ஆகுறது, ப்ளஸ் வந்து பர்டிகுலர் டைமில் வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து இன்லெட் அவுட்லெட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுற மெக்கானிசம், இது எல்லாமே இந்த கண்ட்ரோலர்லேயே வந்துடுறதுனால இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் கண்ட்ரோலராக நம்ம இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை விட அட்வான்ஸ் போகும்போது எல்சிடி டைப்பில் வந்து டச் போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த டைப் மினிமைஸ்டு மிஷின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதால இந்த டைப் மெக்கானிசம் கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டைப் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பிராண்டோட கண்ட்ரோலருக்கு வந்து நம்ம சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்கேஸ் வந்து எதாவது ஸ்பேர்ஸ் வந்து டேமேஜ் ஆனால் கூட ஸோ அதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
அதேமாரி மிஷின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் வந்து வாரண்டி கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ மிஷினுக்கு வந்து இன்கேஸ் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, அதாவது ஃபங்க்ஷன் டைமில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கட் ஆஃப் ஆக மாட்டேங்குது, இல்லை வந்து ஹியூமிடிட்டி வந்து ரைஸ் ஆக மாட்டேங்குது, கண்ட்ரோலில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் 1 இயருக்கு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு அதாவது பவர் ஃப்ளக்சுவேஷனில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அது வாரண்டியில் கவர் ஆகாது. மற்றபடி உங்களுக்கு ஃபங்க்ஷனிங் டைமில் வந்து கண்ட்ரோலர் எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்ட்ரோலர் வந்து நம்ம வாரண்டிலே கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்றபடி உங்களுக்கு ஃபேனு, ஹீட்டர்ஸு, மோட்டர்ஸு இந்த அசசரிஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வந்து நம்ம வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து ஃபங்க்ஷன் டைமில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுனாலும் ஸோ நம்ம வந்து அது ஈஸியாக ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூமிடிட்டி, ஸோ ஹியூமிடிட்டியில் வந்து 2 மெக்கானிசம் வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ணுறோம் மினிமைஸ் மிஷின்ஸில். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வாட்டர் ஹீட்ரு, செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் மேக்கர்ஸு. ஸோ இது வந்து மேஜராக சின்ன லெவல் மிஷின்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். பெரிய லெவல் மிஷின்ஸு போகும்போது என்ன பண்ணுறோன்னா ஸ்ப்ரேயிங் நாசில்ஸ் போட்டு நம்ம கம்ப்ரஸர் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். மினிமைஸ் மிஷினில் வந்து எனக்கு வந்து மிஸ்ட் மேக்கர் தேவைப்படுது, எனக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் தேவைப்படுது. நம்ம வந்து ஃபியூச்சரில் பிஃபோராக நம்ம பண்ணும்போதே ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஹீட்டர் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். பட் ஆனால் இப்போ வந்து மிஸ்ட் மேக்கர்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுனால மிஸ்ட் மேக்கர்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ. ஆனால் மிஸ்ட் மேக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஒரு 500 ரூபீஸ்லேருந்து 600 ரூபீஸ் வந்து அடிஷ்னலாக நம்மளுக்கு ஆட் ஆகிற மாதிரி இருக்கும் மிஸ்ட் மேக்கர் கொடுக்கும்போது. அதேமாரி மிஸ்ட் மேக்கர்ஸ்க்கு வந்து நம்ம வாரண்டி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. ஏன் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறது இல்லை? யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து சால்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய வாட்டர் தான். ஸோ மிஸ்ட் மேக்கர்ஸில் வந்து ரொம்ப லைட் லேயர் வந்து இருக்கக்கூடிய பிளேட்டை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைப் பிளேட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா சால்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்ட் ஆகும்போது ஸோ மிஸ்ட் மேக்கர் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு டேமேஜ் ஆகக்கூடிய இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து மிஸ்ட் மேக்கர்ஸ்க்கு வந்து வாரண்டி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அது ஒரு 2-3 மந்த்லேயே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மிஸ்ட் மேக்கர்ஸ் தேவைன்னா மிஸ்ட் மேக்கர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். பட் ஆனால் அதுக்கு வாரண்டி மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதில்ல. 3 MCB சுவிச்சஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். 10 வந்து மெயின் MCB, C6 வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் MCB நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பவர் சப்ளை வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் MCB ஆன் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு மிஷினரிஸுக்கு வந்து பவர் சப்ளை வந்து உங்களுக்கு இன்புட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த டைமில் ஹீட்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹீட் சர்க்குலேஷன் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வெளியில் எவாக்குவேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக ஸோ MCB வந்து நம்ம ஹீட்டர் அண்ட் ஹியூமிடிட்டிக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆன் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஹீட்டர் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஃபேன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 3மே வந்து 6 inch ஃபேன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 3மே வந்து பார்த்தீங்கன்னா 6 inch ஃபேன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓல்டு டைப் மாடலில் வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து என்னென்ன மெக்கானிசமில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே டைப் மெக்கானிசம் தான் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 6 inch ஃபேன் இருக்குது. 150 watts, 100 watts, 60 watts 3 ஹீட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட்ஸ் லொக்கேஷனில் வச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ட்ரே செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கூடிய மெக்கானிசமில் கொடுத்துருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோழி ப்ளஸ் வந்து காடை ரெண்டுமே நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து இந்த மிஷின் வந்து சூட்டபிள் ஆகும். இல்லை நான் கோழி மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த மிஷின் சூட்டபிள் ஆகும். இல்லை நான் காடை மட்டும் தான் பண்ண போகிறோன்றவங்களுக்கும் இந்த மிஷின்ஸ் வந்து சூட்டபிள் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு கோழி ட்ரேவும் போட்டிருக்கேன் ப்ளஸ் வந்து காடை ட்ரேவும் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காடை ட்ரே யூஸ் பண்ணும்போது மட்டும் அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்து நம்ம நெட்டை யூஸ் பண்ணி ட்ரே லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கோழி ட்ரே யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக வந்து நீங்கள் ரேக்கில் வந்து ட்ரே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான் ட்ரேவை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு டர்னரை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து மிஷின்லேருந்து நம்ம பர்மனெண்ட் ஃபிக்ஸிங் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஸோ டர்னருக்கு வந்து நெட் லாக் போட்டு நம்ம பர்மனெண்ட் ஃபிக்ஸிங் தான் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து பிளேஸில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் எதனா சேஞ்சஸ் பண்ணணும், அப்படி ரிப்ளேஸ் பண்ணணும், ஏன்னா க்ளீனிங் வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நிறைய டேட்டி ஆகிடுச்சு மிஷினு, ஸோ க்ளீனிங் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற டைமில் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கக்கூடிய நெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டர்னர் செட்டப்பை நீங்கள் வெளில எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் திருப்பி இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். பழைய மிஷின்ஸ்லாம் வந்து பிளேட் வந்து சைடில் வந்து வராமல் இருக்கும். ஸோ ஏன் இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம், இன்கேஸ் வந்து நெட்ஸ் எதனா லூஸ் ஆகிடுச்சுன்னா டைட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, பேக் சைடில் போய் என்னால் டைட் பண்ண முடியல, இல்லை டர்னர் மொத்தத்தையும் வெளில எடுத்துட்டா என்னால் பண்ண முடியல அப்படின்றதுனால ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து பிளேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம பிளேட்டை கொடுக்கறதுனால அவங்க ஈஸியாக வந்து நம்மளுக்கு நெட்டு வந்து டைட் பண்ணிக்கிறது, லூஸ் எதனா ஷேக் இருந்தால் கூட ஈஸியாக டைட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாமே பிளேட்டை வந்து கொடுத்துட்டோம். வாட்டர் ட்ரே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வாட்டர் ட்ரேக்கு வந்து நம்ம ஃபியூச்சர் ஓல்டு டைப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் போட்டு கொடுப்போம். பட் அந்த ஃப்ளோட் சிஸ்டம்ஸை வந்து யாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றனால ஃப்ளோட் சிஸ்டம்லாம் கட் பண்ணிட்டோம்.
பிளெயினாக வாட்டர் ட்ரே கொடுத்துருக்கோம். ஸோ வாட்டர் மட்டும் நம்ம ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி நம்ம செட்டப் வந்து இதில் பண்ணியிருக்கோம். இப்பயும் வாட்டர் ஹீட்டர்ஸ்லாம் கொடுக்குறோம். மிஸ்ட் மேக்கர்ஸ் வேணும்னு கேட்டாலும் மிஸ்ட் மேக்கர்ஸையும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். மிஸ்ட் மேக்கர்ஸ் மட்டும் தேவை அப்படின்னா அடிஷ்னலாக வந்து ஒரு 500 to 600 rupees வந்து மிஷினோட பட்ஜெட்லேருந்து ஆட் ஆகும் உங்களுக்கு. அதேமாதிரி டர்னரில் வந்து மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 RPM 14 watts வந்து மோட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய வீடியோவில் வந்து நான் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் மோட்டரை பற்றி. அதனால் டீட்டெயிலாக மோட்டரை பற்றி சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. ஸோ டார்க் வந்து உங்களுக்கு ஹெவி டார்க்கு தான் மோட்ரு. அதனால் தாராளமாக முட்டையை வந்து ஸோ லோட் பண்ணுறதுக்கான பேரிங் கெப்பாசிட்டி வந்து மோட்டருக்கு இருக்குது. அதேமாதிரி ஒவ்வொரு ட்ரே ரேக்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரிங் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு டில்ட்டிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து கிளியராக நடக்கும் உங்களுக்கு. ஸோ அதுலேயும் எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது உங்களுக்கு. ஸோ அந்த எக்ஸாஸ்டிங் ஃபேன் வந்து ஒரு லொக்கேஷனில் வச்சுருப்போம். அதாவது இன்லெட் ஒரு ஏரியாலையும் அவுட்லெட் வந்து டவுன் ஏரியாலையும் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அவுட்லெட் வந்து டாப்லேயும் இன்லெட் வந்து இன்லேயும் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம். கீழ் சைட்லையும் பண்ணுற மாதிரி இருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே ஒரே இடத்துலேயே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஃபேன் வந்து இன்லெட் பண்ணோம், இன்னொரு ஃபேன் வந்து அவுட்லெட் பண்ணுற மாதிரி ஆங்கிள் வந்து நம்ம செட்டப் பண்ணி மிஷினில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ டர்னர் செட்டப் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது கண்ட்ரோலர் ஆப்ரேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அப் அண்ட் டவுன் பட்டனை நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம டர்னர் வந்து மேனுவல் ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணலாம். இல்லை அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆட்டோமேட்டிக்காக 35 seconds வந்து உங்களுக்கு டர்னர் வந்து ஆட்டோ ரொட்டேஷன் பண்ணிக்கும். ஸோ லிமிட் சுவிச்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கம்பல்சரியாக. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து பவர் சப்ளை போயிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு செயின் லாக் வந்து ஸ்டாப் ஆகாமல் உங்களுக்கு அன்பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் லிமிட் சுவிச்சஸ் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சில் வந்து கீழே போய் டர்னர் டச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பவர் சப்ளை வந்து க்ளோஸ் ஆகிட்டு டர்னர் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணணும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிக்காக நம்ம லிமிட் சுவிச்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓனா மிஷின்ஸ் வந்து மேக் பண்ணுறவங்களுக்கும் நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டனாலும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். கண்ட்ரோலர் ஆகட்டும், ஹீட்டர் ஆகட்டும், ஃபேன், அசசரிஸ், இன்குபேட்டர் ரிலேட்டடாக என்ன மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம கையில் வந்து கிடைக்குது. ஸோ ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இன் கேஸ் வந்து நம்மகிட்டே டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கண்ட்ரோலரோட லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ கண்ட்ரோலர் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அமேசானில் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அமேசான்லேயும் போய் பை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட லிங்க் அக்கௌண்ட் வந்து அமேசான்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அமேசானில் நீங்கள் டேரெக்டாக அமேசானில் போய் பை பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மக்கிட்ட வாங்குறதை விட கூட ஒரு 500 ரூபாய் மேல் கொண்டு தான் நம்ம ரேட் வந்து கோட் பண்ணியிருப்போம் அமேசானில். பட் ஆனால் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து 500 rupees வந்து ரெடியூஸ் ஆகி தான் வரும். ஏன்னா வந்து ப்ரோக்கரேஜ் கமிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ அமேசானில் வந்து நாங்கள் கோட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து கண்ட்ரோலருக்கு ஹீட்டர்ஸ்க்குலாம் வந்து ரேட் வந்து கோட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் டேரெக்டாக வாங்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த ப்ரோக்கர் கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸாக கிடைக்கும். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அமேசானில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் மூலமாக போய் வாங்கிக்கலாம். இல்லை டேரெக்டாக வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து நம்மகிட்டே வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.